ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கி வந்து எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிச்ச ஒரு ஹல்வா ரெசிபி பார்க்க போகிறோம். அது வந்து ப்ரெட்டை வச்சு செய்ய போகிறோம். இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக நம்ம இன்றைக்கி செய்யலாம். ஈஸியாக குயிக்காக செய்கிற மாதிரி மெத்தடில் பார்ப்போம். ஃபஸ்ட்டு ஒரு 7-8 பீஸ் ப்ரெட் எடுத்துக்கோங்க. அதை வந்து சின்ன சின்ன பீசஸாக ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டுருங்க. அந்த சைட்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணுங்கிற அவசியம் கிடையாது, அப்படியே போட்டுக்கோங்க. போட்டுட்டு இதை வந்து 1-2மா நீங்கள் கோர்ஸாக வந்து பவுடர் பண்ணிக்கோங்க. ரொம்ப ஃபைனாக இல்லாமல் 1-2மா கோர்ஸாக இப்போ இந்த மாதிரி பவுட்ரு பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ எடுத்துக்கோங்க. நான் எனக்கு வந்து ஒரு சின்ன குவான்டிட்டி ஒரு 4 பேர்த்துக்கு கொடுக்குற அளவுக்கு சொல்கிறேன். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. நான்ஸ்டிக்காக இருந்தால் பெஸ்ட்டு. அதில் வந்து 2 டேபிள் ஸ்பூன் வந்து நெய் சேர்த்துக்கோங்க. நெய் நல்லா சூடானதுக்கப்புறமா ஒரு 10 முந்திரி பருப்பு சின்னதாக உடச்சி போட்டுக்கோங்க. கூடவே பாதாம் இருந்தால் ஒரு 4-5 பீஸ் போட்டுக்கோங்க. இல்லைன்னா வெறும் முந்திரி மட்டுமே போதும். ஒரு சிலர் திராட்சை கூட சேர்ப்பாங்க, அது இருந்தாலும் சேர்த்துக்கோங்க. எல்லாம் கோல்டன் கலரில் வந்து வறுத்து எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்து அதே நெய்யில் இருக்க பேலன்ஸ் இருக்க நெய்யே போதும். இதே நெய்யில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இது பொடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அந்த பிரெட் க்ரம்ஸை வந்து போட்டு நல்லா கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் வறுத்துக்கணும். அதாவது நல்ல ஒரு கோல்டன் எல்லோ கலர் வர வரைக்கும் இந்த மாதிரி வந்து வறுத்து எடுத்துக்கோங்க. யூஸ்வலாக எல்லோரும் வந்து இதை வந்து எண்ணெயிலையோ இல்லைன்னா நெய்லேயோ வந்து சின்ன சின்ன பீசஸாக போட்டு அதை டீப் ஃப்ரை பண்ணி எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா வந்து ஹல்வா செய்வாங்க. நம்ம இன்றைக்கி வந்து சிம்பிளாக ஈஸியாக செய்கிற மாதிரி மெத்தடில் செய்யலாம். நல்லா பொறுமையாக கொஞ்சம் மீடியம் லோ ஃப்ளேமில் வச்சு வறுத்துக்குங்க. ஃப்ளேம் அதிகமாக இருந்துச்சுன்னா கரிஞ்சு போயிடும். அடுத்து அதை வந்து எடுத்து ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுட்டு அதே கடாயில் ஒரு 1/2 கப் சர்க்கரை கரெக்டாக இருக்குங்க டேஸ்ட்டு. அதிகமாக வேணும்னா நீங்கள் வந்து இன்னும் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. அதிகமாக சேர்க்க வேண்டாம், திகட்டிடும். இது வந்து கரெக்டான அளவாக இருக்கும். ஒரு 1/2 கப் வந்து சர்க்கரை, கூடவே 1/4 கப்பு தண்ணி, ஒரு 2-3 ஏலக்காயை தட்டி போட்டு இந்த சர்க்கரை நல்லா கரைஞ்சி தண்ணி கொதிக்கணும். அவ்வளோதான். இதுக்கு பாகு பதம் இதெல்லாம் எதுவும் தேவையில்லை. தண்ணி நல்லா கொதித்ததையும் நாம் வந்து அந்த எடுத்து வறுத்து வச்சுருக்கோம் இல்லைங்களா, அந்த ப்ரெட்டு இதை வந்து போட்டு நல்லா கைவிடாமல் கிளறுங்க. அந்த தண்ணியெல்லாம் அப்சர்வ் பண்ணி அந்த ப்ரெட் வந்து நல்லா வெந்துடும். இப்போ இந்த ஸ்டேஜில் நீங்கள் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இன்னும் கொஞ்சம் நெய் வந்து சேர்க்கறனா கூட சேர்த்துக்கலாம். இதுக்கு வந்து டோட்டலாக வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து ஒரு 3 டேபிள் ஸ்பூன் தான் மொத்தமாக யூஸ் பண்ணேன். அந்த தண்ணியெல்லாம் நல்லா அப்சர்வ் பண்ணினதுக்கப்புறமா ஒரு 1/2 கப் திக்கான பால் இருந்தால் சேர்த்துக்கோங்க. சப்போஸ் உங்கள்கிட்ட பால் இல்லைன்னா நீங்கள் ஃபஸ்ட்டே தண்ணி வந்து அந்த 1/2 கப்பு பாலுக்கு பதிலாக அந்த தண்ணியையும் கூட நீங்கள் சேர்த்துக்கோங்க. பால் சேர்த்தோம்னா இன்னும் கொஞ்சம் டேஸ்ட் வந்து நல்லா ரிச்சாக இருக்கும். அதனால் நல்லா திக்கான பால், காய்ச்சின பால் தான், அதையும் சேர்த்துட்டு இன்னும் கொஞ்சம் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு நான் வந்து நெய் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு எல்லாம் வந்து அல்வா திரண்டு வர வரைக்கும் நீங்கள் கலந்து விடுங்க. கடைசியில் நம்ம இறக்குறதுக்கு முன்னாடி நம்ம வறுத்து வச்சுருக்க அந்த முந்திரி பாதாம் பீசஸையும் சேர்த்து நல்லா கலந்து இறக்கிட்டோம்னா நம்மளோட ஹல்வா வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக ரிச்சாக இருக்கும். நீங்கள் ஈஸியாக குயிக்காக வந்து ஒரு கெஸ்ட்டு வந்தாங்கன்னா நம்ம டக்குன்னு செஞ்சு கொடுத்தலாம். ப்ரெட் பீசஸ் மட்டும் இருந்தால் போதுங்க. இந்த மெத்தட் வந்து ரொம்ப சிம்பிளாகவும் ஈஸியாகவும் இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள்.